ஆமீன். எல்லாருமே சந்தோஷமா இருக்கீங்களா? சரி, இன்னைக்கு ஒரு அருமையான வசனம் தான். என்ன அப்படின்னா ஆகாய் 2ஆம் அதிகாரம் அதன் 19ஆம் வசனம் சொல்லுகின்றது. ஆகாய் 2ஆம் அதிகாரம் அதன் 19ஆம் வசனம் சொல்லுகிறது, நான் இன்று முதல் உங்களை ஆசீர்வதிப்பேன். நான் இன்று முதல் உங்களை ஆசீர்வதிப்பேன். என் தேவன் சொல்லுகின்றார், இன்று முதல் உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதம் வரப்போகிறது என்று. சரி, தேவன் தான் எல்லாருக்குமே ஆசீர்வாதம் வரும்னு சொன்னாச்சுல்ல. ஏன் விசுவாசிச்சியா முதல்ல? தேவன் எனக்கு ஆசீர்வாதம் தருவார், எனக்கு தேவன் ஆசீர்வாதம் வேங்கணும் ஆசை இருக்குது, விசுவாசம் இருக்கா? அடு போங்க பிரதர், அன்றாட நாளுக்கு நான் என்ன செய்வேனே தெரியல, இதுல எங்க பிரதர் விசுவாசம் கேக்குறீங்களா? முதல்ல விசுவாசம் உங்களுக்குள்ள இருக்கணும். அடுத்தவன் அவன் இவங்க இது சொல்றாங்க, அவங்க அதை சொல்றாங்கன்னு சொல்றத விட்டுட்டு நீ முதல் விசுவாசிக்கணும். விசுவாசிச்சாதான் தேவனுடைய மகிமையை காண முடியும். ரெட்டிப்பான நன்மையை தேவன் தருவேன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ தேவனிடமிருந்து நன்மையானதை பெற வேண்டும் என்றால் விசுவாசம் நமக்கு மிக முக்கியமானதாக இருக்கின்றது. இன்னுமாக நம்ம தேவன்தான் வழியும் சத்தியமும் ஜீவனுமாக இருக்கின்றார். நம்ம இன்னைக்கு நம்ம வழி மனிதர்களுக்கு வழியா இருக்கு, நம்ம வழி யாரோ ஒருத்தங்க அமைக்கிறது மாதிரி இருக்கு. ஆனால் தேவனுடைய வழியை தேட வேண்டும், தேவன் காட்டுகின்ற பாதையில் நடக்க வேண்டும். அப்பொழுது தேவனுடைய வழியை நாம் அறிந்தால் நம்ம சொன்னது மாதிரி ஆகாய் 2ஆம் அதிகாரம் அதன் 19ஆம் வசனம், நான் இன்று முதல் உங்களை ஆசீர்வதிப்பேன் என்ற வசனத்தை நமக்கு உரியதாக, நமக்கு வாக்கு தத்தமாக, நமக்கு இரட்டத்தனையாக பெற்றுக்கொள்ள முடியும். நம்முடைய வழி இயேசு கிறிஸ்துவை உடையதாக இருக்க வேண்டும். அடுத்ததாக நம்ம பார்த்தோம் அப்படின்னா சங்கீதம் 7ஆம் அதிகாரம் அதன் 1ஆம் வசனம் சொல்லுகிறது, என் தேவனாகிய கர்த்தாவே உம்மை நம்பி இருக்கிறேன். நம்முடைய நம்பிக்கை இன்று யார் மேல் இருக்கின்றது? நம்முடைய நம்பிக்கை இன்று கடன் தருகின்றவர் மீது இருக்கின்றதா? நம்முடைய நம்பிக்கை இன்று உலக மனிதர்கள் மீது இருக்கின்றதா? எதன் மீது இருக்கின்றது? ஒரு கணம் யோசிப்போம். இங்கு அருமையாக சங்கீதக்காரன் சொல்லுகின்றான், என் தேவனாகிய கர்த்தாவை நான் நம்பி இருக்கின்றேன். நம்ம நம்பிக்கை தேவன் மேல இருக்கணும். நம்ம நம்பிக்கை ஒரே பிதாவின் மேல இருக்கணும். அப்பொழுதுதான் நான் முதல்ல சொன்னது மாதிரி, நான் இன்று முதல் உங்களை ஆசீர்வதிப்பேன் என்ற வசனத்தை வாக்குத்தத்தமாக நமக்குரியதாக பெற்றுக்கொள்ள முடியும். இனி அடுத்ததாக நம்ம பார்த்தோம் அப்படின்னா உபாகமம் 28ஆம் அதிகாரம் அதனுடைய 8ஆம் வசனத்தை நம்ம பார்த்தோம் அப்படின்னா அந்த வசனம் சொல்லுகிறது, கர்த்தர் உன் களஞ்சியங்களிலும் நீ கையிடும் எல்லா வேலைகளிலும் உனக்கு ஆசீர்வாதம் கட்டளையிடுவார். உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கொடுக்கும் தேசத்திலே உன்னை ஆசீர்வதிப்பார். இங்க ஆசீர்வாதம் வேணும்னா அருமையா சொல்லப்பட்டிருக்கின்றது. நம்ம என்ன செய்ய வேண்டும் என்றால் அதன் 9ஆம் வசனம் சொல்லுகின்றது, நீ உன் தேவனாகிய கர்த்தரின் கட்டளைகளை கை கொண்டு அவர் வழிகளில் நடக்கும் போது. தேவனுடைய வழி, நம்முடைய வழி இன்று தேவனுடைய வழியாக இருக்கின்றதா என்று யோசிக்கணும். நம்ம வழி தேவனுக்குள்ள இருக்கணும், நம்ம தேவனுக்குள்ள இணைஞ்சிருக்கணும். ஒருவேளை
திராட்சை செடியானது கொடியில் இணையல் அப்படின்னா கனி கொடுக்காது. கனி கொடுக்கலைன்னா அக்னி தான். அதே போல நம்ம இயேசுவின் கூட இணையலைன்னா யோசிப்போங்க. நம்முடைய வாழ்க்கை நம்முடைய ஆசீர்வாதம் இன்று அங்க அவங்க கையில இருக்கு, இவங்க கையில இருக்கு, இவன் அடுத்தவங்களை பார்க்கறத விட்டு நம்மை நாமே நிதானித்து அறியணும். நம்மை நாமே நிதானித்து அறிந்தால் நம்ம நியாய தீர்க்கப்படும். அப்போ ஃபர்ஸ்ட் நம்மை நாமே நிதானித்து தேவன் மேல் நம்முடைய நம்பிக்கை இருக்கின்றதா, அப்போதான் பரத்திலிருந்து ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியும். ஆசீர்வாதம் யாராலையும் பேச முடியுங்க. ஆனால் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள விரும்பியவர்கள் கர்த்தருக்குள் நிலைத்திருக்க வேண்டும். கர்த்தருடைய கட்டளை கற்பனையின்படி செவி கொடுப்பது மட்டுமல்லாமல் அது நம்முடைய நடக்கையிலும் வேண்டும். சும்மா சொல்றதோட முடிஞ்சிடக்கூடாதுங்க. இன்னும் சங்கீதம் 34ஆம் அதிகாரம் அதன் 10ஆம் வசனத்தை பார்த்தோம் அப்படின்னா அருமையாக சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தரை தேடுகின்றவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைவுபடாது. சிங்க குட்டிகள் தாழ்ச்சியடைந்து பட்டினியாயிருக்கும் கர்த்தரை தேடுகின்றவர்களுக்கு அப்போ நன்மை ஆசீர்வாதம். கர்த்தரை தேட வேண்டும். ஆம், தேவனுக்குள் பிரியமான ஜனங்களே, நம்ம எல்லாருக்குமே ஆசைதான், நம்ம எல்லாருக்குமே வேணும் இந்த ஆசீர்வாதம் இல்ல. ஆகவே நம்ம தேவனுக்குள்ள நிலைச்சிருக்கணும், தேவனுக்குள்ள கனி கொடுக்கின்றவர்களா இருக்கணும். உலகம் 1000 சொல்லின்னு உலகத்துக்கு நம்ம செவி சாய்த்து கொண்டிருக்க கூடாது. என் தேவனுக்கு மாத்திரம் நான் செவி சாய்க்கின்றவனாக இருக்கணும். அவருடைய கட்டளைகளின்படி நடக்கின்றவனாக இருக்கணும். ஆம், தேவன் நம்மை ஆசீர்வாதங்களால் நிரப்புவார். நான் இன்று முதல் உங்களை ஆசீர்வதிப்பேன் என்ற வசனத்தின்படி தேவாதி தேவன் நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்க போகின்றார். இந்த வார்த்தைகளுக்காய் தேவாதி தேவன் தாமே நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக.